ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 22 இரண்டாவது பகுதி தாமச ஞானத்தை பற்றி வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். சோ இட்ஸ் வெல் நோன் ஃபேக்ட். தாமசம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். சோ அடிமுட்டாள்தனமானது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. சாஸ்திரத்தை அவன் உடுத்திக் கொள்வதில்லை, நக்னமாக திரிவான் அப்படின்னு. இன்னும் அதை ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டாவே புரியும், படிக்க கேள்வி. ஏதேது கண்ணில் படுமோ அதை அனைத்தும் போகத்துக்கு ஏற்பட்ட விஷயமே என்று இவன் மதித்து அதை கைப்பற்றி கொண்டு அது ஸ்திரீயானால் தன் காமபூர்த்திக்கும் அது மற்ற வஸ்துவானால் தன் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்குமே அதை உபயோகப்படுத்திக் கொள்வான். The whole world is meant for my sensual pleasure அப்படின்னு நினைப்பான். அதாவது நம்முடைய ஐம்புலன்களுக்குமாக அனுபவத்திற்காகவே இந்த உலகம் உருவானது அப்படின்னு நினைப்பான். ஸ்திரீன்னா காமசுகத்துக்கு, மத்தவன்னா கண்ணை முடித்து சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகமே நான் போகம் அனுபவிப்பதற்காகவே இருக்கின்றது அப்படின்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் ஜகத்தில் தாகத்தை தீர்த்து சுகம் கொடுக்கும் திறமை ஒன்றை இருப்பதாக நினைத்து ஜலத்தில் தாகத்தை தீர்த்து சுகம் கொடுக்கும் திறமை ஒன்றே இருப்பதாக நினைத்து சில ஜலங்கள் பாவத்தை போக்கி வைக்கும் தீர்த்தங்களாக இருப்பதை இவன் அறியான். அதாவது இப்போ இந்த டிஃபரன்ஸே அவனுக்கு பார்க்க தெரியாது இல்ல, இவனுக்கு எது சரி எது தப்பு ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜலம் இருக்கு, கங்கா ஜலம்னு ஒண்ணு இருக்கு, ஆர்டினரி ஜலம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் ஜலம்னா தாகத்தை தீர்க்கும், வேற என்ன, இது கங்கா ஜலம் அது இருந்தா என்ன, இதுவும் தானே தீர்க்க போகுது. ஸோ இட் வில் நாட் ஃபீல் எனி இது புனிதமானது இது மட்டமானது அப்படின்றதெல்லாம் எந்த பாகுபாடும் அவன் மண்ணாங்கட்டியும் தெரியாது அவனுக்கு. அவனுக்கு கண்ணை மூடிட்டு எதெல்லாம் சுகம் கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு வேணும், எல்லாமே சுகத்துக்காக தான் இருக்கு அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ணக்கூடியவனாக இருப்பான் ஜலம் விஷயத்துல. அப்புறம் தின்பண்ட விஷயத்துல சொல்றாரு, தின்பண்டங்களில் வாய்க்கு ருசியாக இருப்பதையே சுத்தம் என்றும் ருசியற்றவையே அசுத்தம் என்றும் இவன் பாவிப்பானே தவிர மற்றபடி ஆகார விஷயத்தில் சுத்த அசுத்தம் என்று ஒன்று இருப்பதாக இவன் அறியான். இப்ப சுத்தம் அசுத்தம்னு இருக்கு. ஆக்சுவலா சாத்வீக ஆகாரம் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எது உன் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமோ, உன் மனதிற்கு தைரியத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஆகாரத்தை அப்ப சுத்தமான ஆகாரம்னா அதுதான் இல்லையா. அப்ப அசுத்தமான ஆகாரம்னா நமக்கு தமோ குணத்தை வளர்த்து, அதாவது சோம்பேறித்தனத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய அல்லது கெட்ட குணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஆகாரம் இருக்குமே, ஆனால் அது அசுத்த ஆகாரம் என்று சொல்லப்படும். பட் இவனை பொறுத்த வரைக்கும் தின்பண்டங்கள் ருசியா இருக்கா, சுத்தண்டா, செமையா இருக்குல்ல, ருசி இல்லையா அப்ப அது அசுத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஃபீலிங்க்கு வருவானே தவிர இவனுக்கு ஆகாரத்துல சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிறது இந்த பேசிஸ்ல தான் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தனக்காக வேண்டிய காரியத்திற்கு எவர்கள் உதவுவார்களோ அவர்களே பந்துக்கள் என்றும் ரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் பந்துக்கள் ஆகார்கள் என்றும் இவன் மதிப்பான். அப்போ இவனை யாருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அவனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ உதவி பண்றாங்களோ நல்ல சாப்பாடை போடுறாங்களோ நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவன் எல்லாம் அவனுக்கு பிடிக்கும். அதுக்கு எதிராக செயல்படுறவங்களை யாரையும் பிரிக்காது. இட் டசன்ட் மீன் தட் அவனை பொறுத்த வரைக்கும் பந்துக்கள்னா ரத்த பந்தம் அதெல்லாம் ஒரு மண்ணாகிட்டே கிடையாது. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்றானா அவன் தான் எனக்கு ரத்த பந்தம். எனக்கு எதிராக பேசுறானா அவனுக்கு குப்பையில போட்டு அவன் தான் எனக்கு ரிலேஷனே கிடையாது. இது பெத்த தாயே ஆகட்டும், எனக்கு நன்மைக்கு செய்கிறாளா இல்லையா என்றெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சுகத்துக்கு செய்தால் அவன் தாய், எனக்கு சுகம் கிடைக்காம ஏதாவது பண்ணினான்னா அவன் தாயே கிடையாது. ஸோ அந்த ஃபீலிங்ல தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத தாமச ஞானம் படைத்தவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மிருத்யுவுக்கு ஜகத் முழுவதுமே மண்ணாய் தோன்றுவது போலே, அக்னிக்கு அது விறகு கட்டையாய் தோன்றுவது போலே இந்த தாமச ஞானம் படைத்தவனுக்கு அது தன் சொத்தாக தோன்றும். இப்ப இந்த ஜெகத் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜகம் முழுக்க தன் சுகபோகத்துக்காகவே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவான்னு சொல்லியாச்சு. இப்போ யமனுக்கு இந்த ஜகத் எப்படி பார்த்தா தெரியும்? ஏன்னா அவன் ஒரே வாய இந்த ஒட்டுமொத்த ஜகத்தையும் அவன் சாப்பிட போறான், அவனை அழிச்சிட போறான். அழிக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கு, அழியும் வஸ்துவாக இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை மண் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். அக்னி ஒட்டுமொத்த எதுவானாலும் இறைச்சி தடியும். அதை பொறுத்த வரைக்கும் இது எரிக்கலாம் இது எரிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு இந்த ஒட்டுமொத்த ஜகத்தையும் எரிக்கக்கூடிய பிரளயாக்னி அப்படின்னு எல்லாம் இருக்கு. அதுல இருந்து என்ன பண்ணும், இந்த ஒட்டுமொத்த ஜகத்தையும் எரிச்சு தள்ளிடும். அந்த மாதிரி நம்மால இந்த ஒட்டுமொத்த ஜகத்தும் எதுக்குன்னா எனக்கு எதுக்காகன்னா நான் சுகப்படுவதற்காகவே இருக்கு, என் போகத்துக்காகவே இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவான். இந்த தாமச குணம் படைத்தவனுக்கு தன் சொத்தாகவே தோன்றும் இவ்விஸ்வம் முழுவதையும் தன் தேகத்தை சுகப்படுத்தி திருப்தி செய்வதில் வைப்பதற்காகவே ஏற்பட்ட விஷய ஜாதகமாக அவன் பாவித்திருப்பான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு.
ஆகாசத்தினின்று கீழே விழும் நீர் அனைத்தும் சமுத்திரமே போய் சேர வேண்டியது போலே மனுஷர் செய்யும் வியாபாரங்கள் அனைத்துக்கும் உத்தேசம் வயிற்றை நிரப்பிக் கொள்வதே என்று இவன் எண்ணுவான். ஆக்சுவலா இப்போ இமயமலையில இருந்து தண்ணி வருதுன்னா அது கடற்கரைன்னா வாட்டுக்கு நேர சமுத்திரம் போய் சேர்ற வரைக்கும் கீழே போயிட்டே இருக்கும் இல்லையா? சான்ஸே இல்லை. இட் நாட் சேஞ்ச் தி டைரக்ஷன். ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது கீழே போய் சேர்ந்தாகணும். அந்த மாதிரி இங்க மனுஷங்க எதுக்காக வியாபாரம் பண்றாங்கன்னா எதுக்காக வயிற்று நிரப்புறதுக்கு சுகத்தை அடையிறதுக்குன்னா வேற என்ன பர்பஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தண்ணிக்கு கீழே இறங்கி போறதை தவிர வேற பர்பஸ் வேற கதியே இல்லையோ அந்த மாதிரி இவனுக்கு சுகத்தை அனுபவிக்கிறத தவிர வேற கதியே இல்லை என்று இவன் ஃபீல் பண்ணுவான். இவனுடைய வியாபாரங்கள்ல இவனுடைய செயல்கள் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை தப்புவர் சாரி இதை தப்ப ஸ்வர்க்க சுகம் நரகம் என்று இவை இருக்கின்றன என்றும் இவற்றை சேதுக்களாக கொண்டு உலகத்தில் பிரவೃತ್ತಿ நிவர்த்திகள் ஏற்படுகின்றன என்றும் மற்றுமுள்ள இப்படிப்பட்ட விதி விலக்குகளை இந்த ஞானம் படைத்தவன் சுத்தமாக அறிய மாட்டான். அதாவது ஸ்வர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நல்லது பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், கெட்டது பண்ணா நரகம் கிடைக்கும், அப்படி மாதிரி இந்தியாத விஷயங்கள் சுத்தமா அவனுக்கு தெரியாது. அங்க மாதிரி பேசிட்டு இருக்கேங்க. ஒட்டுமொத்தமா இந்த உலகமே சொர்க்கம் தான், எல்லாத்தையும் பிடிச்சி நிபாடி அனுபவிச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு ஃபீல் பண்றவனா இருப்பான். இவனுடைய புத்தி தேகம் என்னும் சிறு துணுக்கையே ஆத்மா என்றும் கல்லால் அமைந்த உருவத்தையே ஈஸ்வரன் என்றும் பாவித்துக் கொண்டு இந்த வரம்பை கடந்து போக அறியாது. அதாவது இந்த தேகம் என்னும் இந்த சிறு துணக்கை ஆத்மா அப்படின்னு ஃபீல் பண்றது ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஞானதேவர் கொடுத்திருக்காரு. தேகத்தை ஆத்மா என்று என்பவன் மூடன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம ஆத்மாவாக இருந்து கொண்டு ஆனால் நான் பாடி அப்படின்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம சொரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பாடிங்கிறது உண்மையில இல்லவே இல்லை அப்படிங்கிறது தானே சத்தியம். அப்படி இருக்க இந்த பாடியவே ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானியினுடைய செயல் அப்படின்னு பார்த்தோம். இவனுக்கு தான் சுத்தமா அறிவே இல்லையே. அப்ப தாமசன் எப்படி நினைப்பான்? அப்படித்தான் நினைப்பான். சோ பாடியே ஆத்மான்னு நினைக்கிறது. அப்புறம் ஈஸ்வரன் என்னவா நினைப்பான்னா இந்த கல்லை தான் இந்த ஈஸ்வரன் நினைப்பான். கோயில்ல ஒரு கல்லை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டு இருக்காங்கல்ல, அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா கல்லை ஈஸ்வரனாக இவன் பாவிப்பான்னு என்ன அர்த்தம்? கல்லை எந்த அளவுக்கு மதிப்பானோ அந்த அளவுக்கு தான் அந்த ஈஸ்வரனை மதிப்பான்னு அர்த்தம். கோயில்ல விக்கிரகமா இருக்கும் அந்த கல்லுக்கும் வெளியில இருக்க கல்லுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவானா. ஈஸ்வரன் சொல்லிக்கிறாங்க, இந்த கல்லுதான் ஈஸ்வரன் போல, நான் ஆத்மா, இந்த கல்லு ஈஸ்வரன். இது பண்ணீங்கன்னா நம்ம புத்திக்கு சுத்தமா எதுவுமே விளங்காது அப்படிங்கிறாரு. இந்த வரம்பை கடந்து போக அறியாது. அன்றையும் தேகம் அழிந்து போகவே ஆத்மாவும் அதனால் செய்யப்பட்ட கர்மமும் அழிந்து போகிறது. பின்பு அந்த கர்ம பலத்தை பிடிப்பதற்கு எது மிகுந்து நிற்கிறது? அதாவது ஜென்ரலா நம்ம வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த கர்மா அப்படிங்கிறது தன் பலனை கொடுக்காமல் அது தீராது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நீ கெட்ட விஷயங்கள் கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அதுக்கு உண்டான பலனை நீ அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லுது இல்லையா? இதெல்லாம் இவன் நம்ப மாட்டானா. ஏன்னா நடப்போங்கிற தேகம் தான் ஆத்மா, அதுவே செத்து போனதுக்கு அப்புறம் அது பலனை வந்து யாரு போய் அனுபவிக்கிறாங்க? அவ்வளவுதான், ஆத்மா செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். திருப்பி வந்து ஆத்மா பிறக்கும், அவ்வளவுதான். அப்புறம் இங்க பண்ண கர்மாவை வந்து திரும்பி வந்து அப்ப அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் அவன் ஏத்துக்கொள்றதும் இல்லை, நம்புறதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாவும் அதனால் செய்யப்பட்ட கர்மமும் அழிந்தே போய்விடும். பின்பு அந்த கர்ம பலத்தை புசிப்பதற்கு எது மிகுந்து நிற்கிறது? அழிந்தே போயிடுச்சு இல்லை, அதுக்கப்புறம் எங்க இருந்து அது மிகுந்து நிற்கிறது? இந்த ஈஸ்வரன் ஜீவர்கள் செய்யும் கர்மங்களை பார்த்து கொண்டு அவர்கள் அந்த கர்மங்களின் பலனை புசிக்கும்படி செய்து வைத்து உண்மையானால் தேவனையே வெற்றி சென்று விடுகிறார்களே, இது எப்படி நேருகிறது? சரியா, நான் சொல்றதுதான் நம்பல, விடுங்க. நீங்க என்னமோ அந்த கல்லுல ஈஸ்வரன் உட்கார்ந்து இருக்கான், அவன் வந்து நீ பண்ற நல்ல கெட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், அவன் வந்து நீ நல்லது பண்ணா புண்ணியம் கொடுப்பான், நெட்டது பண்ணா பாவம் கொடுப்பான். என்னமோ கதை அழைக்கிறீங்களப்பா, எனக்கு தெரியாதான் கேட்கிறேன். அவன் என்னமோ பெரிய ஆள் மாதிரி, அவன் வந்துதான் எல்லாரையுமே வந்து நல்லது கெட்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி என்ன பேசிட்டு இருக்க? ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த கல்ல அல்லது அந்த விக்கிரகத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டே இருக்கானா இல்லையா? அவன் ஏதாவது பண்ணிச்சா? ஏன்பா உங்களை பார்வையில கல்லுதான் இந்த ஈஸ்வரன் வச்சுக்கிட்டா கூட அந்த மலை எவ்வளவு பெரிய கல்லு, அந்த மலை அவ்வளவு பெரிய கல்லு இந்த கல்லை தூக்கிட்டு போகும்போது பாத்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த கல்லை தூக்கிட்டு போறானே நம்ம கல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லுக்கு ஏதாவது ஒரு வரணும்ல, ஒரு ஃபீல் வரணும்ல. என்னோட பொருள் எவனா தூக்கிட்டு போனான்னா எனக்கு ஒரு கோவம் வருது இல்ல. அவ்வளவு பெரிய மலையா இருந்தா என்ன பண்றது? ஆட சும்மாதான்ப்பா இருக்கும், அதை ஒண்ணும் பண்ணாத இவனுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த கல்லு வந்து இவனுக்கு பாவத்தையும் புண்ணியத்தையும் வந்து கொடுக்குமா? என்னத்த பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு அவன் சொல்லுவான். தேவனையே வெற்றி சென்று விடுகிறார்களே, அது எப்படி நேர்கிறது?
கிராமத்தில் இருக்கும் கோவிலில் இருக்கும் ஈஸ்வரன் ஜனங்களை அடக்கி ஆள்வது உண்மையானால் தேசத்தில் இருக்கும் மலை ஏன் ஒன்றும் செய்யாமல் இருந்த இடத்திலேயே இருக்கிறது? நான் சொன்னதுதான் இங்க சொல்லியிருக்காரு. சோ பெரிய மலை இருக்கு, கடவுள் தான் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சொல்லிட்டு போகும்போது இந்த மலை வந்து ஏதாவது பண்ண வேண்டியதானே? அது சும்மா தானே இருக்கு என்று இவன் பேசுவான். ஒருவேளை ஈஸ்வரனும் ஆத்மாவும் ஒன்றென்று ஒன்று ஒப்புக்கொண்டால் கூட ஈஸ்வரனை கல்லாகவும் ஆத்மாவை தேகமாகவும் மட்டுமே பாவிப்பான். அதுக்கு மேலதான் போக தெரியாதுன்னு சொல்லிட்டாருல. இல்லைன்னு சொல்லுவான். இருக்குன்னா ஆமா ஈஸ்வரன் இருக்காரு, இதெல்லாம் அந்த கல்லு தானே ஈஸ்வரன் தெரியுமே அப்படின்னு சொல்லுவான். இல்ல அந்த பாடியா ஆத்மாவா ஃபீல் பண்ணுவான். அதுக்கு மேல அவனுக்கு தெரியாது. சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்பட்டவையாகிய புண்ணிய பாவங்கள் உண்மையற்றவை என்று மதித்து அக்னியைப் போல் எதிர்பட்டதையெல்லாம் புசிப்பதே ஹிதம் என்று எண்ணியிருப்பான். கொஞ்சம் கவலையே இருக்காது. சோ கண்ணுல என்ன பட்டாலும் சரி அனுபவிக்கிறதுக்காக வேண்டாம், எல்லாமே இருக்குன்னு கண்ணை மூடிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போறது அனுபவிச்சுக்கிட்டே போறது அவனுடைய புத்தியாக இருக்கும். மாம்சத்தால் அமைந்த கண்ணுக்கு எவை புலப்படுமோ, இந்திரியங்கள் எவற்றை ருசி உண்டாக்கி வைக்குமோ அவற்றை உண்மையானவை என்றும் இவன் உறுதியாக நம்பியிருப்பான். எல்லாம் சுகம் கொடுக்குதோ அதுதான்டா ட்ரூத். வேற உலகத்துல வேற என்ன ட்ரூத்? என்ன மாய, என்ன மாய எனக்கு எவ்வளவு சுகம் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த போய் மாயான்னு சொல்லிட்டு இருக்க. இதுதான் உண்மை. எவன் சொன்ன மாயன் அப்படின்னுட்டு இவன் பேசுவானா? இப்படிப்பட்ட அறிவுள்ளவன் என்றும் ஒரு பிரசித்தி படைத்த அதை பெருக்கிக் கொண்டே போகிறவன் எவனோ. சரி, இவ்வளவு நேரம் சொன்ன இந்த மாதிரியான அறிவு இருக்கான் இல்லையா, இவனை உபயோகமற்றவன் அப்படின்னு சொல்ல போறாருங்க. அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ்க்கு எதுக்காக சொல்றாருன்னு முதலே தெரிஞ்சுக்கிட்ட ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. பிரயோஜனப்படாதவன் அப்படின்றதுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க. இதை பெருக்கிக் கொண்டே போகிறவன் எவனோ அவன் ஆகாசத்தில் பரவிக் கொண்டிருக்கும் புகை போலே. ஆகாசத்துல மேகம் பரவுனா தண்ணி வருங்க, மழை பெய்யுங்க. புகை பரவுனா ஒரு பிரயோஜனமும் இல்லையாதானே? இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நாணர் குழாய் நடுவில் இருக்கும் சோறு போலே. எனக்கு தெரியல, நாணர் குழாய் நடுவில் இருக்கும் சோறு. ஓ அப்படியாமா? யோகா மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா நாணர் குழாய்னா இதுதாமா. இப்போ ஒரு ஏதாவது ஒண்ணு ரெண்டு பருக்கை வந்து அங்க போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த பருக்கை உள்ள போயிட்டு டைஜஸ்டும் ஆகாது, வெளியவும் இல்லாதான், பிரயோஜனமே இல்லாம அங்க இருந்து நம்மள கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொன்னதா எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கும் சோறு போலே கருப்பந்தண்டின் உண்டாகும் கதிர் போலே. கருப்பந்தண்டுல கதிர் எதுக்கு யூஸ் ஆகும்? கருப்பந்தண்டுதான் நமக்கு யூஸ் ஆகும். நபும்சுகன் போலும். நபும்சுகம்னா அவன் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, அப்ப பிரயோஜனம் இல்லை. அவனால வந்து சந்ததி உருவாக்க முடியாது அப்படிங்கறத அவர் வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றதா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சப்பாத்தியின் சாரி சப்பாத்தியின் காடு போகும். சப்பாத்தியின் காடு போகும் கவனிக்கல. சரி விடுங்க. குழந்தையின் சித்தம் போலும். 100% யூஸ்லெஸ் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது பிரயோஜனமா திங்க் பண்ண போகுதான் என்ன? குழந்தையின் சித்தம் போலும். திருடன் கைப்பட்ட பொருள் போலும். திருடன் வந்து ஆக்சுவலா என்ன கிடைச்சாலும் திருட ஆரம்பிப்பான். அது எனக்கு பிரயோஜனம் இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டான். அது எனக்கு யூஸ் ஆகாதுன்னு கூட யோசிக்க மாட்டேன். கிடைச்சிருச்சு தூக்கு, எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயோஜனமற்றவையை கூட அவன் திருடுவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பட் ஆக்சுவலா சொல்ல வர நோக்கம் வந்து பிரயோஜனமற்றவன் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக வராது. பொருள் போலே ஆட்டின் கழுத்து முளை போடும். ஆட்டுல ஒரு கழுத்துல வந்து ஒரு சதை ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். அதனால ஆகப்போறது ஒண்ணுமே இல்லை, அதனால எக்ஸாம்பிள் படிச்சிருக்கான், பிரயோஜனமே இல்லாம படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள். எவ்வளவு ஓங்கி வளர்ந்தாலும் ஒரு விதமாகவும் பயன்படாதவனாக இருப்பான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாருன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி பயனற்றதாகவும் பால் அணிந்ததாகவும் யாதொரு அறிவு இருக்குமோ அதுவே தாமச ஞானம் என்று நான் சொல்வேன். இதை ஞானம் என்று பேசுவதே பிறவிக்குறனுடைய கண் விஷாலமா இருக்கிறது என்று சொல்வது போலமே என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது தாமச ஞானம் இது ஞானமா? இது ஏண்டா இவ்வளவு நேரம் நீ பேசுனது ஞானமா? பின்ன தாமச ஞானம் தானே சொல்ல வேண்டியது இருக்கு. அது நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பிறவியிலேயே குருடு, ஆனா அந்த கண்ணு நல்லா பெருசா இருக்கு. சரியா? அந்த கண்ணு டேய், இந்த பிறவி குருடன் அந்த கண்ணு பாதியா, என்ன அழகு, அவ்வளவு பெருசு, இதுக்கு நாக்கு வலிக்கிறோம். டேய் இருந்து பிரயோஜனம் இல்ல. அந்த மாதிரி இந்த தாமச ஞானம் அப்படிங்கறத சொல்ல வேண்டியது இருக்குங்கிறாரு. அது ஞானம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. செவிடன் காது நேராக இருக்கிறது என்றும்
என்னம்மா இருக்கு அவன் காது இது கேட்கலே இல்ல அந்த காது எப்படி இருந்து என்னமா செவிடன் காது நேராக இருக்கிறது என்றும் பருக்கத்தகாத ஒரு வஸ்துவை பருகத்தகாத ஒரு வஸ்துவை பானம் என்றும், பானம்னா பருகத்தக்க ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்வது போலே இந்த தாமச குணத்தை ஞானம் என்று சொல்வது ஆகும். இது இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஞானம் எதுவோ அது ஞானமே அல்ல, அதை தமஸ் என்றே சொல்ல வேண்டும். இது ஸ்ரோதாக்களுக்கு சிறந்தவனே, இப்போது முக்குணங்களின் சேர்க்கையால் மோகிதப்பட்டு போகும் ஞானத்தின் லட்சணங்களை உனக்கு முழுவதுமாக சொல்லி தீர்த்திருக்கேன் அப்படின்னு தாமச ஞானம் முடிச்சிட்டாரு. பட் அப்கோர்ஸ் அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்றத சொல்லி முடிக்கணும்ல, அதை கொஞ்சம் ரைட்டா சொல்ற படிச்சிடும். ஏ தனுர்தரா, தனுர்தரா அதாவது டிஃப்ரெண்டா கூப்பிடுவாரு. தனுர்னா தனுஷ் வித்தையில சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி மூவகைப்பட்ட ஞானங்களின் பிரகாசத்தால் கர்த்தாவினிடத்தில் ஏற்படும் கிரியைகளை வர்ணிப்பேன் கேள். அர்ஜுனன்ட்ட சொல்றாரு தனுர்தரா அப்படிங்கிற பேர்ல. இப்ப நான் ஞானம் ஆக்சுவலா வர ஆரம்பிச்சதே என்னன்னா கர்த்தா, ஞானம், கர்ணம். சரியா? சோ கர்மம், கர்த்தா, ஞானம், கர்மம் இந்த மூன்று குணங்கள்ல மிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஞானத்தை சொல்லிடுறேன்டா. ஏன்னா ஞானத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த கர்மமும் அடுத்து வரக்கூடிய கர்த்தாவும் ஆட்டோமேட்டிக்கலி சுபமும் மாறிடுவான்ல. ஞானத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கர்த்தாவும் இதுவும் இருக்கு. அதனால ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தி ஞானா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சது நீங்க கவனிச்சிருப்பீங்க. இனி நெக்ஸ்ட் கர்த்தாவை சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க இடத்துல சொல்றாரு. கர்த்தாவினிடத்தில் ஏற்படும் கிரியைகளை வர்ணிப்பேன் கேள். நீரை பாய்ச்சுகின்றவன் அதை எந்தெந்த கால்வழியாக திருப்புகிறானோ அந்தந்த கால்வழியாக அது ஓடுவது போலே மூவகை ஞானத்தை அனுசரித்து ஏற்படும் கர்மங்களும் மூவகைப்படுகின்றன. அவற்றில் சாத்வீக கர்மங்களை முதலில் வர்ணிப்பேன் கேள். விவசாய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. கால்வாயில தண்ணி போயிட்டு இருக்கு, எந்த கால்வாயில தண்ணி பாய்ச்சலையோ அந்த கால்வாயில தான் தண்ணி போகும் இல்லையா? அந்த மாதிரி கர்மங்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா அது எந்த கால்வாய்னா சாத்வீக கால்வாய், தாமச கால்வாய், ராஜச கால்வாய்னு வச்சுக்கோங்க. கர்மம் போயிட்டு தான் இருக்கும். ஆனா அது எந்த கால்வாயில போகுது அப்படிங்கிறத வச்சு அது சாத்வீக கர்மமா, தாமச கர்மமா, அது ராஜச கர்மமா என்று சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதுல முதலாக நான் சாத்வீக கர்மம் என்றால் என்னவென்று உங்களுக்கு சொல்ல போகின்றேன் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.